கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் மாணிக். ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் 7 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களை சொல்லுங்க மாணிக்கம். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு மீண்டும் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் நேற்று தினம் தெரிவித்திருந்த சூழல்ல தொடர்ந்து அடுத்த வரக்கூடிய 7 நாட்களுக்கும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பாக வரக்கூடிய 13ஆம் தேதியிலிருந்து மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் புதுவையிலும் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளை தினமும் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள்ல குறிப்பாக வடமேற்கு மாவட்டங்கள்ல ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பு என்பது இந்த மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு என்பது மேற்கு திசை காற்றுடைய வேக மாறுபாட்டால் ஏற்படக்கூடியது என வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 11ஆம் தேதி மழைக்கான வாய்ப்பு கடலோர மாவட்டங்களிலும் குறிப்பாக வட கடலோர மாவட்டங்களிலும் அதனை ஒட்டிக்கூடிய உள் மாவட்டங்கள் மீதும் அதிக அளவில் பரவி இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த 3 நாட்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய 12ஆம் தேதியும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அன்றைய தினம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மீது இந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும் 12ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதன் பிறகு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மீது தென்மேற்கு பருவமழை மேலும் வலுவடைந்து நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வரக்கூடிய 13ஆம் தேதி, 14ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதி நாட்கள்ல மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் இந்த 3 நாட்களுக்கும் நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதனால கனமழை என்ற அளவில் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருப்பதற்கான வாய்ப்பும் அதிகபட்ச வெப்பநிலை மழை பெய்யக்கூடிய நாட்கள்ல குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழல்ல அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.